விஜயண்ணா, நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேண்ணா, நிறைவேற்றுவீங்களா? நீங்கள் சிஎம் ஆனா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சு வந்தால் செய்வீங்களாண்ணா? ஏன்னா ஸ்டாலின் ஐயா விட்ட கோரிக்கை வச்சேன், அவர் காதலே வாங்கலண்ணா. ஜூலி பேசுறதெல்லாம் எடுத்து எல்லா பசங்களும் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஏன்னா ட்ரெண்டிங் ஆகணும்னு போடுறாங்கண்ணா. உண்மையிலேயே மனித நியாயம் இருந்தால் நியாயமான விஷயத்தை எடுத்து போடுவாங்கண்ணா. இப்போ நான் நியாயமான விஷயத்த போடுறேன், ஒரு பைய எடுத்து போட மாட்டான். ஏன்னா அவன்லாம் அவங்க அம்மா வயிற்றுல பிறக்கல, பேய் வயிற்றுலையும் நாய் வயிற்றுலையும் பிறந்திருக்கானுமோ. அதனால நான் சொல்கிற வழிலாம் ஜூலி வீடியோ எடுத்து போட்ட அனைத்து விஜய் ரசிகர்களுக்கும் புரியாதுண்ணா. சரிங்களாண்ணா? என்ன தெரியுமாண்ணா, பெண்களுக்கு நான் டெலிவரி பார்க்கும்பொழுது ஜிஹெச்சில் நான் பிள்ளைய முக்கும் பொழுது நான் அந்த வழியில் தெரியாதுண்ணா, கிழிச்சு விட்டா முக்குறாங்க பார்த்தீங்களா, அது அந்த வழியில் தெரியாது, கிழிச்சு விட்டா. ஆனால் அந்த தைக்கும் பொழுது கொஞ்சம் மரப்பூசி போட்டு தைக்க சொல்லுங்கண்ணா, தயவு செஞ்சு. சின்ன ப்ராசஸ் தான்ண்ணா, மரப்பூசி போட்டு தைக்கலாம். ஒரு டாக்டரே என்னோட லைவ்ல வந்து சொன்னார், அது ஒரு சின்ன ப்ராசஸ், மரப்பூசி போட்டு தைக்கலான்னு. ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்கண்ணா, அவங்க துணியை தைக்கிற மாதிரி தைக்கிறாங்கண்ணா. அவங்க ஏதாவது அந்த பிரசவிக்கிற பெண்கள் ஏதாவது கேட்டால் என்னடி எழுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லி வேகமாக தைக்கிறாங்கண்ணா. அப்படியே குத்தி குத்தி ஊசியால் பாவம் தானேண்ணா. அந்த செவிலியர்களுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அவளுகளும் அப்படி தான் பெற்றிருப்பாளுங்க. ஆனால் அவ்வளோ கொடுமைப்படுத்துறாளுங்கண்ணா. அந்த மாதிரி செவிலியர்களை வேலையை விட்டு தூக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கையெழுத்து போடுங்கண்ணா. நீங்கள் தானே பெண்கள் மனசில் தெய்வமே, சத்தியமாக சொல்கிறேன். ரெண்டாவதுண்ணா, அவங்க உறுப்பில் ஒரு பொருள் வைக்கிறாங்க கர்ப்பப்பைக்குள்ளன்னா, அது அவங்ககிட்டே சொல்கிறது இல்லைண்ணா. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் வேணா ஜிஹெச்சில் டெலிவரி ஆன எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் கேளுங்க, ரத்த கண்ணீர் வடிப்பாங்கண்ணா. அதே மாதிரி காஃபர்ட்டி போட்டால் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை. அதை நான் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கணும், குடும்பத்தில் கேட்கணும்னா கேட்குறது இல்லை. காஃபர்ட்டி கேட்காமலே போடுறாங்கண்ணா. தயவு செஞ்சு மரப்பூசி போட்டு தைக்கணும்ண்ணா. அப்புறம் பிரசவத்துக்கு போகிற பொண்ணுங்களை அடிக்கிறாங்க, புருஷங்கிட்ட காட்டும் போது நல்லா இருந்தான்னு சொல்லி அடிக்கிறாங்கண்ணா. நிறைய பெண்களுக்கு இதனாலே வாழ்க்கை டைவர்ஸில் முடியுதுண்ணா. விஜயண்ணா, அவங்க இதில் என்னம்மா பெண்கள் வாழ்க்கை பறி போகுதுன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். அதாவது அந்த கிழிச்சு விட்றாங்க பார்த்தீங்களாண்ணா, அது வந்து திரும்பி சரியாக தைக்கிறது இல்லை. திரும்பி அந்த பொண்ணுங்க போய் கேட்டாலும் ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு ஒட்டுறாங்க, அதுவும் திரும்பி துண்டு மாதிரி துண்டு போயிடுது. அதனால அவங்க கணவர்கள் வந்து என்னன்னா, உனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, உங்க கூட தாம்பரத்தை உள்ள ஈடுபடும் போது எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு அஃபேருக்குள்ளே போயிடுறாங்க, கள்ளக்காதல் வச்சுக்கிறாங்க. நீ வரதட்சணை கொண்டு வரல, உனக்கு கேட்க ரைட்ஸே இல்லை, உங்க கூட ஒன்றா இருக்கு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கண்ணா. ஒரு குடும்பத்தை உருவாக்காதானா ஒரு பெண்களுக்கு நிலைமை இப்படி மாறுது. அவங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா தானே இருக்காங்க, கல்யாணம் பண்ணி போகிறதுனால தானே அந்த பெண்கள் பிள்ளை பெற்றுக்கிறதுனால தானே உடம்புல அவ்வளோ மாற்றம். அந்த மாற்றத்தினால இங்கே நிறைய ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகிறாங்க, டைவர்ஸ் கேட்குறாங்க, அஃபேரில் போகிறாங்க. எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஆனால் நிறைய பெண்கள் வாழ்க்கை அதனால கெட்டு போகுது. தயவு செஞ்சு பிரசவிக்கும் போது மரப்பூசி போட்டு தைக்க சொல்லுங்கள், சரியாக தைக்க சொல்லுங்கள். பிரசவத்தின் போது அந்த செவிலியர்கள் அந்த பெண்களை அடிக்கக்கூடாதுன்னு, கெட்ட வார்த்தை அவதூறாக பேசக்கூடாது. அந்த மாதிரி நர்ஸெல்லாம் வேலையை விட்டு பணி நீக்கம் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு கோரிக்கையை செஞ்சிட்டிங்கன்னா பெண்களுக்கு நீங்கள் தானே தெய்வம், நீங்கள் தான் கடவுள்ண்ணா. சரிங்களா? பெண்கள் ஓட்டே உங்களுக்கு தானே, நான் சொல்கிறேன். செய்வீங்களாண்ணா? தளபதி விஜய் அவங்களே உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், செய்வீங்களா? இல்லை கம்யூனிட்டி பயலுவலா, மனங்கட்ட பயலுவலா, இந்த வீடியோ எடுத்து தளபதி விஜய் அவர்களுக்கு டேக் பண்ணுங்கடா. கூறுகட்ட பயலுவலா, டிவிக்கு ஓட்டு போடு மட்டும் சொல்கிறீங்களா? கண்டாரவழி பயலுவலா, வீடியோ எடுத்து டேக் பண்ணுங்கடா, போட்டு விடுங்கடா எடுத்து.